5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 25,000 இருந்து 35,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ரியல் பிசினஸ், ஒரு 7 விதமான பிசினஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். மொபைல் அக்சசரிஸ், மொபைலோட பேக் கவர்ஸ், இயர்போன்ஸ், சார்ஜிங் கேபிள், டெம்பர் கிளாஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ணிட்டு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் உங்களால செல் பண்ணிக்க முடியும். ஹோம்மேட் ஃபுட்ஸ்னா மிக்சர், லட்டு, ஹெல்தி ஃபுட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே தயாரிச்சு அதை வந்து செல் பண்ணலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ரீல்ஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க ரெகுலரா வந்து கொடுக்கும்போது அது மூலமா இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பிரிண்ட் அண்ட் டிமாண்ட், ஆர்டருக்கு ஒரு 300 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு ஒரு சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறது. போஸ்டர் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், கூகுள் மை பிசினஸ் ஆட் ரன் பண்ண தெரியும், அது மூலமா லீட் ஜெனரேட் பண்ண தெரியும் அப்படின்னா அதை வந்து சர்வீசஸா பண்ணி கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜா அதுல எப்படி ஏர்ன் பண்றது? அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்க மூலமா உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரீசெல்லிங்னா என்ன? அந்த ப்ராடக்ட்டை பையே பண்ணாம நம்ம டைரக்டா ப்ரோமோட் மட்டுமே பண்ணி விக்கிறது அப்படிங்கிறது ரீசெல்லிங். ப்ராடக்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றது மூலமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், ஒரு மார்ஜின் கிடைக்கும்.